ஹாய் வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத எல்லோரும் வந்து உணருவீங்க. நாட்டில் நல்லவங்களாம் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆமாம், கெட்டவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து ஒரு சிலர் தப்பு செய்கிறதுக்காக வந்து எல்லாரையும் நம்ம வந்து கெட்டவங்க நினைக்க முடியாது இல்லையா? அது ஒன்று. ஸோ நான் வீடியோ எடுக்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்க என்டர்டெயின்மெண்ட்டு தான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க, இல்லை மற்றவங்க வந்து பார்த்திங்கனாக்க வெளியில் ஜாபுக்கு போயிட்டு அங்கேருந்து வரவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரி அவங்க வீட்டில் வந்தாக்க கொஞ்சம் யூடியூப் எடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெனக்கெட்டு ரொம்ப லாங் போயிட்டு வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அதுவும் என்னால் வீடியோ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம், ஜாலிக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோ தொலைவிலேருந்து வந்து வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து இருட்டில் அர்த்த ராத்திரியில் போயிட்டு வீடியோ வந்து நான் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அர்த்த ராத்திரியில் போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். அருண் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருண் இப்போ ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் பார்த்தேன். அருண் வீடியோவில் வந்து என்னை பற்றி வந்து ரொம்ப கமெண்ட்டில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு பொண்ணா பையனான்னு தெரில, ரொம்ப கேவலமாக வந்து கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் யார்? வீடியோ பிடிச்சிருந்தா போய் பாருங்கள், இல்லைன்னா கம்முன்னு போயிட்டே இருக்கணும். என்னை பற்றி இன்னொரு சேனலில் போயிட்டு வந்து அது பேசுகிறது அவ்வளோ நல்லது கிடையாது. என்ன சத்தியம் இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் வந்து தகுதியே கிடையாதுங்கிறத சொல்கிறேன். இது வந்து முழுக்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு வந்து ஏற்படுத்துது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கேருந்து போய் லாங்கில் போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி அந்த வீடியோவை நான் கஷ்டப்பட்டு வந்து எடுத்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் கமெண்ட் பண்ணால் எப்படி? இது என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது சிங்கங்கிறது நான் தான் ப்ரோ, எல்லாம் ஓகே. அது பேயா இல்லையான்னு தெரியும். இது ஒருத்தவன் சிங்கம். உனக்கு என்ன வயசு? உன்னை நான் வாடி போடின்னு சொன்னால் நீ விட்டுருவியா? நீ ஒரு வீடியோ கொடுக்குறது நான் எவ்வளோ போய் கஷ்டப்பட்டு போய் இங்கேருந்து கார் செலவு பண்ணி பணம் செலவு பண்ணி இங்கேருந்து போயிட்டு வீடியோ எடுத்து வந்து உனக்கு கொடுத்தா வாடாப்படான்னு பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? இல்லை நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆளாக இருந்தால் இந்த மாதிரிலாம் நீ பேசவே மாட்டே. நீ அந்த அல்லாவினுடைய பெயரை கெடுக்கிறிய சைத்தானாக இருக்கிறிய நீ ஒரு சைத்தானே. நீ இஷ்டத்துக்கு வந்தெல்லாம் வாடா படம்லாம் பேசிகிட்டு இருக்கிற, பார்த்துக்க, அதிகமாக பேசாத. இஷ்டத்துக்கு வந்ததெல்லாம் வாய்க்கு வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நீ என்னென்ன பேசுனங்கிறதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சிங்கம் சொல்லிவிட்டு அசிங்கமாக தெரியறானல்ல, அவன் சேனலை நல்லா பாருங்கள் ப்ரோ. நான் போடுறதே வந்து நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் கொடுக்குறேன். அதுக்கு தான் வந்து டிஸ்க்ளைமர் வந்து பண்ணுறேன். இது முற்றிலும் வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறோம், புரியுதா? என்டர்டெயின்மெண்ட் தான் பண்ணுறோம். நீ இஷ்டம் தான் பாரு, இல்லைன்னா நீ என் சேனலை விட்டு வெளியே போடு. உன்னை யார் என் சேனலை வந்து பார்க்க சொல்கிறது? இஷ்டம் தான் பாரு, இல்லைன்னா கம்முன்னு போய்டு. எதுக்கு தேவையில்லாத எல்லாம் பண்ணிகிட்ருக்குற? முதல்ல நான் யார் தெரியுமா உனக்கு? நான் வந்து ஏன்பா இயற்கையிலே நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள். எனக்கு யூடியூப்பில் வந்து காசு வந்து தான் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சா நாளைக்கு நான் வந்து நான் யாருன்னே உனக்கு தெரியும். ஒரு தொழிலதிபர் நான், ஒரு பிஸ்னஸ்மேன். என்னை போய் நான் என் வேலையை பார்க்குறதுக்கே நேரம் கிடையாது. ஸோ ஏதோ வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன பேர் இது?
என்ன தங்கப்பிள்ளது ஜெயிலினியா? ஜெயிலனி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து எனக்கு எவ்வளோ வயசு கூட தெரியுமா? நீ வந்து எனக்கு பொண்ணு மாதிரி என்னை வந்து நீ வாடா போன நீ இந்த பாரு எதாவது என்னென்னா நீ தேவையில்லாத வேலை நீ பண்ணிகிட்ருக்க. நீ வாடா போடான்னு பேசி அசிங்கப்படுத்தி என்னது எல்லா சேனல்லையும் போயிட்டு என்னை வந்து அவமானப்படுத்திகிட்டு இருக்கிற. உன் மேலே நஷ்ட வழக்கு போட்டு உள்ளே வச்சுருவாங்க தெரியுமா? ஸ்டேஷனில் நேராக வந்து இது பண்ணிட்டோம் நான் ஜாக்கிரதையாக இருந்துக்கு. இதே ஒரு பொழப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறேன் நீ. ஏன் நான் என்னுடைய சேனலில் நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாரு, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே நீ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு உனக்காக நான் வீடியோ போடல, என்னுடைய ஃபேன்ஸ் இன்ஃபர்னல் மிஸ்ஸஸ் ஃபேன்ஸுக்காக நான் வீடியோ போட்டுருக்கிறேன். பேய் வீடியோ பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம். சும்மா வந்து உள்ள இஷ்டம் தான் பாரு, நான் என்டர்டெயின்மெண்ட்டை தான் பண்ணுறேன். அதுக்கான டிஸ்க்ளைமரில் போடுறோம். டிஸ்க்ளைமர் நீ வந்து டிஸ்க்ளைமரை போய் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் என்ன விஷயம் அப்படின்னா தெரியும். நாங்கள் ஒரு ஜாலியாக திஸ் இஸ் ஆல் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கிறோம் டிஸ்க்ளைமரில். அதை பார்க்கணும். நான் ஃபேக் பண்ணுறேன், நான் ஃபேக் பண்ணாமல் இருக்கிறேன், நான் அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன், நான் பேயை காட்டுறேன் பேயை காட்டாமல் போகிறேன், அதெல்லாம் கேட்குற நீ யார்? நீ எது கேட்குற? இஷ்டம் தான் பாருலாம் போயிட்டே இரு. அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாத உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. இஸ்லாத்தில் உள்ளவங்க வந்து இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் தப்பான விஷயம், இது நல்லது கிடையாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து யாரையும் நாங்கள் குறை சொல்ல, உங்களை நாங்கள் திட்டணும் போகணும் வரணுங்கிற அந்த கான்செப்ட் எங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டால் நான் அது மக்கள் பார்த்து அவங்க ஒரு ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் போய் இது பண்ணிகிட்ருக்கேன். நீ போய் வந்து அந்த சேனலில் உள்ளே பூந்து வந்து தேவையில்லாத வந்து கமெண்ட்டு பண்ணி என்னென்னலாம் நீ பண்ணி வச்சுருக்கிற நீ கமெண்ட்டு தேவையில்லாத. ஏன் கேட்க மாட்டாங்க ஆள் இல்லைன்னா? இதில் வந்து கருப்பு வெள்ளை சட்டம் போட்ட கட்டை டிஷர்ட்டு போட்ட ஒரு பையன், அவருக்கு பின்னாடி ரொம்ப நேரமாக கீழே இருந்தான், கல்லை எடுத்தான் போட்டான் நிற்பான், இவன் கூட சேர்ந்து வீடியோ போட்டான். 10 வியூஸ் கூட போகாமல் போயிடும். நீ என்ன நான் அடுத்தவங்க நான் அருணு கூட போடுறேன், நான் யார் கூட வேணால் வீடியோ போடுவேன், நீ என்ன போடக்கூடாதுன்னு சொல்லி நீ யார்? நீ முதல்ல இவனெல்லாம் வச்சு என்னது ப்ரோ அவன் சிங்கம் இல்லை அசிங்கம் ப்ரோ. எப்போ நீ யார்? நீ யார்? திருப்பி கேட்குறது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது தெரியுமா? மரியாதை இருந்துங்க சொல்லிட்டேன். இஷ்டம் இருந்தால் பாரு என் சேனலில், இல்லைன்னா வெளியே போய்டு. நீ பார்க்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. என்னை பற்றி பேசுனா அடுத்தது போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருவேன், கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் யாருன்னு தெரியுங்கள? நான் ஆல் இண்டியா ப்ரெஸ் மீடியா அசோசியேஷன் அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர். நான் பத்திரிகை ஆசிரியர், புரியுதா? ஒரு பேப்பர் நடத்தக்கூடிய ஆசிரியர். ஒழுங்காக இருந்தேங்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதீங்க. உங்களை தான் நாங்கள் தொல்லை பண்ணுறோமா? எல்லாருக்கும் நான் கமெண்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி நான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தேவையில்லாமல் என்னை வந்து பேசுகிற வேலை வச்சுக்கிட்டா அப்புறம் நல்லா இருக்காது. நேராக வந்து சைபர் கிரைமில் கொடுத்து யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி மாநஷ்ட வழக்கு போட்டு பாரு, கோர்ட்டில் ஏற்றிடுவோம், கேஸை போட்டுருவோம். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. இஷ்டம் தான் பாரு, இஷ்டம்லாம். அப்போ சிங்கமா என்னது? சிங்கம்லாம் அசிங்கம்னா எதுக்கு என்ன வந்து நீ சொல்லிகிட்டு இருக்க? நீ உன்னை நான் ஏதாவது நீ என்ன எனக்கு என்ன வம்புக்காரியா? இல்லை நீங்கள் இல்லை வந்து எனக்கு எதிரியா? நீ கேளு சொல்லு, நீ யாரோ நான் யாரோ? உன்ன மாதிரி தான் இப்போ எத்தனையோ பேர் வந்து பார்க்குறாங்க என் சேனலை பார்க்குறவங்க பார்த்து தாங்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுங்கிற? இஷ்டம் இருந்தால் கமெண்ட் பண்ணு. கமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி இது மாதிரிலாம் வந்து பண்ண, அதாவது தப்பு இருந்தால் கேட்க வேண்டிதான். தப்பு இருந்தால் அதாவது இப்போ என்னென்னா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் நல்லா காட்டினா நல்லாயிருக்கும், லைட் இல்லை அது இல்லை இது இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாமராக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீ ஏன் வந்து இப்படி பண்ணுற, நீ ஃபேக் பண்ணுற, அதை பண்ணுற இதை பண்ணுற, அவன் கூட நீங்கள் வீடியோ போடுற, நீ யார்? நீ நான் சேனலுக்கு ஓனரா? நீ வந்து பேசிகிட்டு இருக்க தேவையில்லாமல். தயவுசெய்து உன்னை மாற்றிக்க, இல்லை என் வீடியோ பார்க்காத. மற்றவங்க வீடியோலாம் போயிட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ண. நான் எல்லாருடைய சேனல் நான் பார்த்து தாங்கிறேன், புரியுதா? சும்மா என்னது இவன் கூட போனால் 10 வியூஸ் வராதான் நீ சொல்கிற? நீ யார்? நீ யாருங்கிற? நீ யார்? உன்னுடைய கமெண்டெல்லாம் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நேராக அவ்வளோதான் சொல்லிட்டேன். சைஃபர் தான் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நேராக வந்து கோர்ட்டில் கொண்டு நிற்க வச்சுருவேன், பார்த்துக்கோ. நாளை நீ மற்றவன நினச்சிடாத. நான் வந்து பத்திரிக்கையாளர். என்ன நீ பார்த்துக்கோ. நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் இதோட.
அருண் வீடியோவில் போய் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, என்ன ஒவ்வொரு வீடியோவை பண்ணுறது, சிம்பிளி சரத்து வீடியோவில் பண்ணுறது, வாசு வீடியோவில் போய் பண்ணுறது, எல்லா வீடியோ பண்ணுறது. நீ என்ன ஒன்றுமில்லாத பயணிச்சிட்டே நீ? நல்லா பார்த்துக்கோ. நான் திடீர்னு சவுதி கிளம்புறாள், சவுதி அரபு நாட்டுக்கு போகிறாள், அமெரிக்கா, ஜெர்மன் பல நாடுகளுக்கு போய் நான் சுற்றுறாள். புரியுதா? நான் ஒரு என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் ஒரு தொழிலதிபர், ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சும்மா உட்காந்து நாங்கள் உட்காந்து பைசா தான் பாருலாம் ஸ்கிட் பண்ணிட்டு போயிடா. நீ எதுக்கு பார்க்குற? தேவையில்லாமல் என்ன வந்து எதுக்கு நீ தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? அடுத்த வீடியோவில் போய்ட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கிறேன். நான் சின்ன பையன், நான் உன் அப்பா வயசு இல்லை, நான் ஒரு மரியாதை இல்லை. எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசு, இல்லைன்னா நேராக போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நான். காய்ஸ், முழுக்க பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வீடியோ போடுறேன். மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நானே வீடியோ போட முடியாத அளவுக்கு இருக்கிறேன். ஐயோ உங்களுக்கு கொடுக்க முடியல வீடியோ அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு நொந்து போய் வந்து இது பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாத்தில் இருக்கிற வந்து ஒரு பெண்மணி வந்து கமெண்ட் வந்து இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. நம்மளை வந்து எவ்வளோ தூரம் லாங்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு நான் வந்து இது பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்குங்கிறதுக்காக பண்ணல. ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஸ்க்ளைமரில் போட்டிருக்கேன், என்டர்டெயின்மெண்ட் தான் போட்டிருக்கிறேன். அதை வச்சுட்டு மற்ற சேனலில் போய் என்னை வந்து அவமானப்படுத்துறதுங்கிறது வந்து சட்டத்திற்கு புறம்பான செயலுங்கிறத அவங்க இந்த ஜனனிங்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு சொன்னால் சைஃபர் கிரைம் தான். கைஸ், வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பதிவீட்டில் சந்திக்கிறேன். நான் தான் அவங்க சத்யம், இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸ். நன்றி, வணக்கம். ஏன்னா வீடியோ கொடுக்க முடியல, கோச்சிக்காதீங்க. பாய். இல்லை, நான் கேமரா பண்ணுறேன், நீங்கள் போங்க மைக் எடுத்துட்டு. இப்போ வா, மைக் எடுத்து தம்பி அப்படியே இங்கே வந்துடா. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ரொம்ப இது வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமு, வித்தியாசமானது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இடத்துக்கு யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாத ஒரு இடம். அவர் வந்து இப்போ எல்லாத்தையும் சொல்லுவார். தம்பி, உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்க? ஐயா பூஜாரி ஐயா, உங்கள் பேர் என்ன? முகேஷ். ரொம்ப வந்து அவர் இப்போ வந்து பேட்டி கொடுக்க போகிறாரு பயங்கரமாக. நீ முடியா அப்படி போயிட்டேன். ஐயா வந்து பார்க்குறதுல ரொம்ப மனமகிழ்ச்சி, ரொம்ப மனமகிழ்ச்சி. ஏன்னா வந்து இவருக்கு வந்து முதன்மை இடத்துல இங்கே தான் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஹாண்டட் பிளேஸ்னால் இதுதான் வந்து. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே தனியாக இரவுலலாம் வரவே முடியாது, வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நண்பர்களே, நம்மளுடைய யூனிட் டிவி 74ல் எக்ஸ்ட்ரீமான கண்டென்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னல் மிஸ்டேக்ஸில் இதை தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஐயா வந்து கிட்ட வந்து வரணும், கொஞ்சம் கிட்ட வா ஐயா. இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா, என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே கோயிலில் அர்ச்சகராக தான் இருக்கேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அம்பாள்கிட்ட இருந்து அவங்கள்ட்ட வாக்கு சொல்லி வர்றவங்களுடைய குறையை தீர்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஹெச்டி சைக்காலஜி. பார்த்தீங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி சைக்காலஜி, பட் செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கண்டென்ட்டு. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இவங்க வந்து இப்படி சொன்னாக்க இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இப்போ வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துல வந்து 2-3 பேர் வந்து வீடியோ பண்ணி இதை பற்றி நம்ம டிவியில் போடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பண்ண முடியாமல் ஓடிட்டாங்க, 2 பேர் ஓடிட்டாங்க.
ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவன் அந்த இடத்த பற்றி சொல்லுவார். ஸோ இப்போ கட்டி வந்து அந்த இடம் வந்து அப்படியே சும்மா அபேண்டடாக தான் கிடக்கு. அந்த வீடு எத்தனையோ வீடுகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 40 வீடு இருக்குமா அதில்? ஒரு 65 வீடு. ஒரு 65 வீடு இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நண்பர்களே இப்போ வந்து அந்த வீட்டில் நடந்த இன்ஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல போகிறாரு. அது அங்கே இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் வீட்டுக்குள்ளே சண்டை வரவே அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இறந்துட்டாங்க. இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்க, அந்த வீட்டிலே தான் இறந்துட்டு இருக்காங்க. இருக்கவங்க எல்லாருமே பயமுடுத்திக்கிட்டு அலட்டிக்கிட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. வர்றதும் போகிறதும் நல்லாவே தெரியும். இப்போ வந்து இது அது சம்மந்தமாக வந்து ஏதாவது நீங்கள் வந்து நேரடியாகவே போய் பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கேன். நேராக பார்த்துருக்கிறீங்க. இப்போவும் அங்கே இருக்குதுங்கிறீங்க. இப்பயும் அங்கே வந்துட்டு போயிடலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்பயும் அங்கே வந்துட்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜை போட்டுட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உண்மையான கண்டென்ட்டை கொடுக்கணும் தான் எனக்கும் ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால் வந்து லெட்ஸ் இப்போ நம்ம போய் அங்கே போய் நேரடியாக பார்த்துட்டு, ஸோ ஒரு விஷயம் என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ரியல் கண்டென்ட்டு. ஸோ உள்ளே போகிறதே வந்து எத்தனை டிவிங்க வந்தாலும் உள்ளே போய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல வீணாக ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். சரி, என்னை பற்றி எதாவது சொல்லுங்களேன். அப்படின்றது இல்லை, பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களையும் உள்ளார போய் மாட்டிக்க தானே சொல்லுவாங்க போயிட்டு. ஆனால் இவர் என்ன தெரியுமா அவர் சொல்லுவார், அண்ணா யார் வேணாலும் நில்லுங்கண்ணா, நீங்கள் மட்டும் நிற்கிறதுனா கொஞ்சம் ஓரம் போயிடுங்கண்ணா. அப்போ நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காரு. ஸோ அப்போ என்னை தவிர வேறு யாருமே உள்ளே போக முடியாது. அவங்க கொஞ்சம் வாண்டடாக கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு போயிடுறது இருக்கும், உங்களை மிரட்டுற மாதிரி இருக்கும். அது தானாகவே போகிற மாதிரி வர்ற மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ பட் நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் வந்தேன். ஸோ வந்துட்டு உள்ளே போனோன்னா கொஞ்சம் எட்ட வந்து நினச்சேன். நான் சொன்ன வந்து 2 வார்த்தை தான் பேசுனேன். நான் யார் வழிக்கும் வர மாட்டேன், அன்பாகவே போகிறாள், சமாதானத்தை தேடி போகிறாள். கொஞ்சம் நான் கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாலியாக போய்ட்டு ஜாலியாக வருவேன். யார்ட்டையும் வந்து எந்த உதவி வச்சுக்க மாட்டேன். என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவங்களும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சொன்னது பிற்பாடு அப்புறமா அந்த கண்டென்ட் இங்கே வரல. ஸோ ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும் என்னங்கிறத. இல்லை, 1க்கு 2 உயிர் அங்கே போயிருக்கு. அது கொஞ்சம் துராத்மான்றதுக்காக சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் போயிட்டு அதில் மாட்டிக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் சரி, அதை விருப்பப்படுறீங்கன்னும் போது போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக உள்ளே போகலாம். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல பதிவிடு வரும். ஏன்னா இன்றைக்கி பூஜை இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் பார்க்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நிறையா பேர் வரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இந்த டிவி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதாக செய்கிறாரு. நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிறைய கிராஜுவேட்டு அவருடைய படிப்பை கேட்டோடனே தலையை சுற்றிச்சு. உன சுற்றிச்சா? அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்து. ரொம்ப தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. மறுபடியும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கும். ஓகே, எப்போ லட்சம் நீங்கள் எப்பவுமே வந்து தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஆமாம். எதனால பிரதர் அது உங்களுக்கு? முதல் டைமுன்றது என்னென்னா அந்தி டைமில் வந்து சாமியெல்லாம் கோயிலுக்கு வர்ற டைம். அதனால் அந்த நாளைகளை சாமிங்களுக்கு உரியதை கொடுத்து அவங்கள வந்து அமைதிப்படுத்துறதுக்கு தான். காலையில் ஃபுல்லாக அவங்க அமைதி இல்லாமல் இருப்பாங்க. அதனால் இரவு மட்டும்தான் அந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள். நைட்டு 8 மணிலேருந்து தொடங்கும். எத்தனை மணி இருக்கும்? இது 12 1 மணி வரைக்குமே படைச்சிட்டு வந்துட்டு அன் டைம் தான் உங்களுக்கு. ஆனால் பெனிஃபிட் அன் டைமில் தான் அவங்க பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அதில்? எனக்கு ஸ்பெஷலுன்றது கிடையாது. வர்றவங்க தன்னுடைய திணை தீர்த்துட்டு போனால் போகிறோம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அதையும் சொல்லிட்டாரு. ஃபுல்லாக பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இதுவாக தருது. நீங்கள் இதயத்தில் தங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா வரும்போதே ரோடுகளில் பார்த்தீங்களா எங்களுக்கு பல சிக்கல் வந்துச்சு. வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதை சரி பண்ணி வரும்போது இன்ஜின் ஆஃப் ஆகி போச்சு டக்குன்னு. பூஜை எப்படி நாளைக்குங்களா? நாளைக்கு. இது எந்தெந்த நாள்லாம் நீங்கள் பூஜை ரெடி பண்ணுவீங்க? அமாவாசை பௌர்ணமி சனிக்கிழமை தவிர்த்து இது எல்லா நாளும் சரி. இது வந்து எத்தனை வருஷமாக இருக்குது இங்கே? அழகாக கவர் பண்ணுற மாதிரி மரம் மறைக்குது. தம்பி நீங்கள் கொஞ்சம் பேர் இங்கே அந்த ரேங்க் இருக்கணும்.
அங்கே பாருங்க ரெட்டி பட்டம் இருக்கு. பூஜாரி இங்கே இருக்கிற கோயில் பூஜாரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த லாஸ்ட் வீடு இது ஒரு மொத்தம் ஒரு 60-70 வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த சைடில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு ரெண்டாவது வீடு தான் கைஸ். அதில் தான் வந்து அதாவது லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடித்து கொண்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லேடியும் செத்து போச்சுங்க, தூக்கு போட்டு தூங்கிடுச்சு. அந்த வீட்டுக்கு தான் போகிறோம். சத்தம்னாமல் போயிட்டு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். பேசவே கூடாது. என்ன பேசுகிறாங்கன்னா காரணம் தான். கொஞ்சம் பக்கத்தில் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ மலை மேலே ஏறிட்டுருக்கோம். ஏகப்பட்ட அபேண்டட் வீடு இங்கே இருக்குது. நானும் இவரும் வந்திருக்கோம். நம்ம கூட நம்ம நண்பர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேமராமேன் வந்திருக்காரு. இப்போ என்னன்னா திட்டத்திட்ட இங்கே வந்து ஒரு 80 வீடுகள் கிட்ட காலியாக கிடக்கு, அபேண்டடாக கிடக்கு. சாமி பாட்டு கேட்குது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு லேடி சவுண்டு கேட்குது, அது என்னன்னு புரியல. ஒரு சில அந்த பாட்டு நின்றுக்கிட்டோம். இதுவே நம்மளுக்கு ஒரு நல்ல சவுண்டு வந்து சரி உள்ளே போயிருவோமா? கொஞ்சம் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். கொடுங்க, எவ்வளோ அது கொடுங்க, கொடுங்க. ஆளுக்கு மணி ஒழிச்சு முடிச்சிருக்கோம். யாராவது வந்தாங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா சப்போஸ் மேபி போலீஸ் கூட போவாங்க ரைட்டில். அவங்க வந்தால் நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி இங்கே என்ன நடக்குதுங்கிறதுலாம் எடுக்கிற சார் சொல்லிக்கலாம். சப்போஸ் இங்கே நான் பார்க்குறேன். தனியாக வந்துடும் ஒரு மொசஸ் ஆகிடுவாங்கிறதுனால நான் நம்பி தம்பி இரு ஒரு அங்கே தனியாக போகிறாங்க. இதுதான் வரும். ஆடுற சவுண்டா, கொலை பண்ணுற சவுண்டு கேட்குது உள்ள.
நீ தான் இருக்கிறியா? நேரில் வர முடியுமாண்ணா? சேஃப்டி ஏன் சேஃப்டி பேக் இருக்கும். அங்கே பாருங்க, அங்கே ஏதோ கை அட்டி பார்த்துச்சு. கை யாரும் நீக்கின மாதிரி இருந்துச்சு. லைட் அடிங்க அங்கே. பூஜாரி என்ன சொன்னாருன்னா, போகாதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணி விட்டாரு இவருக்கு. போனால் எதனா ஒன்று நடந்துரும் அப்படின்னு. அதனால் சத்தமே இல்லாமல் காய்ச்சப்போம். நான் ஒரு சில கேள்வி கேட்கலாமா? பூஜாரி சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஏன் ஊன் சொன்னமா இல்லை? பூஜாரி சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆ இல்லை, நான் என்ன கேட்குறேன், உன்னுடைய ஆத்மா இங்கே சுற்றுதா? எந்த வீட்டில் உன்னை சொன்னாங்க? ஆ எதுவாவா? பயந்துட்டேன்னா கதை முடிஞ்சிடும். வா வந்து மோசமானது நடக்குது. என்ன உள்ளே யாரும் இருக்காங்க. யாரு உள்ளே யாரும் இருக்காங்க. என்னன்னு சொல்கிறேன், யாரும் பொம்பளை இருக்காங்க. பொம்பளை? உண்மையில் என்ன சீரியஸாவா? ஆமாங்க, பார்த்தேன். ஏய் யாரு? யாராவது இருக்கீங்களா? ஆமா அக்கா, மரியாதை தெரியுங்க. ஒருவேளை யாரும் பயந்து வந்துருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ ஒன்று ஆ, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏய் யார் இருக்கீங்க? வேணா அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டு தானே கேமரா பண்ணுறாரு, கேட்டு பாருங்க. ப்ரோ உங்களுக்கு கேட்டுச்சுல ப்ரோ? சவுண்டு கேச்சு. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நிமிஷம். லேடிஸுங்க யாராவது இருப்பாங்களா இங்கே? ஏன் வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லையா? நீங்கள் ஒன்றுமே புரியல. ஒரு நாள் வேறு யாரும் லேடிஸ் தங்கியிருக்காங்களா? சரி யாரு? உள்ளே வர போகிறேன், வெளியே வரையா இல்லையா? உள்ளே போகணும். ஆ உயிருக்கே ஆபத்து. யார் சொல்லுது? கண்டிப்பாக ஆபத்து. பேசுகிறேன், கேட்குதா இல்லையா?
மாட்டியா? இல்லை எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. யார் எங்கே இந்த வந்துச்சு? எங்கே வந்துச்சு? மேலே மேலே இறங்கலாம். ஏன் இவ்வளோ பார்க்குறது? அப்போ அதிர்ச்சியாக இருக்காதா? நீங்கள் கேட்கல இருக்கு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உங்க? பயப்படான்னு சொன்னேன்ல தம்பி. மோசமான இடம். பூஜாரி சொல்லியிருக்காரு, கொஞ்சமாக ஏமாந்துட்டான்னா அடிச்சிடும். கேமராமேன், ஏன்னா ஏற்கனவே சொன்னாங்க கேமரா கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படின்னு. இப்போ நான் உள்ளே போகிறேன், என் கூட வரணும். ஓகேவா? ப்ரோ நான் ஒன்று சொல்லுவேன், வந்துடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே இருக்கிறதுலையே உங்களுக்கு தான் வந்து நீங்கள் ஒரு பாஸ்டராகவும் இருக்கனால இல்லை ஷார்ட்டாக சொல்கிறேன். கொஞ்சோட பேசினா நல்லா சரி. இங்கே இருக்கிறதுலையே உங்களுக்கு தான் வந்து அந்த ஆன்மாக்களை பற்றி நிறைய விஷயம் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நானும் கேமராமேனும் இங்கே நிற்கிறோம். சீரியஸ் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் நீங்கள் தனியாக போய்ட்டு வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கண்ணில் போகிறோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் கொளுத்தி வச்சா வருவோங்கிறாங்க. நான் அதை செய்ய போகிறேன். இல்லை நீ சரியா? நீங்களே பண்ணுங்க. பக்கத்தில் நீங்கள் நான் நிற்கிறேன். ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? யார் எட்டு பற்றி? பைத்தியக்கார பேர. என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷம், நாங்கள் உள்ளே போகிறோம். நான் கேமரா நான் எடுத்துக்கிறேன். ஓடுறாதீங்க தயவுசெய்து. நான் ஓட மாட்டேன். கேமரா நான் எடுத்துக்கிறேன். உள்ளே போகிறோம். நானே போகிறேன் கேமராவில். யார் யாரா இது மேலே கேமரா வரைஞ்சிருக்க? நீ தான் வரைஞ்சிருக்கீங்க? உனக்கு வேணுமா? உனக்கு வேணுமாண்ணா? வரேன் உள்ள காட்டு. தேவையில்லாமல் பண்ணுறீங்க. தப்பு. இதெல்லாம் பண்ணாதீங்க. யார் உள்ள? உனக்கு என்ன வேணும்? ப்ரோ வேணாம் ப்ரோ.
நீ தம்பி அருண் ம் சொல்லுங்க. உள்ள வரேன், நீங்கள் வந்து நேராக என்னை பார்க்கலாம், பேசலாம். முடியுமா? அங்கே நீ போறியா? பூஜாரிக்கு போறியா? பூஜாரிட்ட போறியா? ஏன் பேசதான் பரவ வந்துங்க. நீங்க தான் தூக்கு போட்டியா அருண்? ம் ஓடு ஓடு. நீங்க தூக்கு போட்டியா? ஏய் இப்படிலாம் ஒரு வேலை நடந்தது எப்படி இது? அருண் 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 கை 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 பராரு. அங்கே போகிறான் அங்கே போகிறான். ஏய் யாரு? லைட்டாக போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம் வா. நான் இங்கே வந்தேன்னு போய் நீ எங்கே வேணா போய் சொல்லிக்கோ, நான் வரேன். யார் இருக்கா உள்ள? இங்கே தான் தூக்கு போட்டியா? பயங்கரமான சவுண்டு. என்ன சவுண்டு? நீதான் இருக்கியா? தூக்கு கொடுத்தவங்க இடம் தான் பார்க்கலாமா? அரை நேரம் புதுசாக ஆகிடாத, வந்துடுவா. வா 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 வா. அருண் ம் வா வா, யாரும் கிளம்புற, வா வா உள்ள வா. நீ தான் இருக்கியா? வரலாமா? ஒரு சரி அருண் ம் ம் அங்கே வராத. ஏய் யாரு? காட்டு யாரா பாய். என்ன இருக்கு ம் இருக்கு, வந்து பரவா. பேய் பார்க்கணும்னு சொன்னீங்களா? போ உள்ளே உள்ளே போய் பேய் பார்க்கணுங்களா? பேய் பார்க்க சொன்னீங்களா? உள்ளே போ பேய் பார்க்கணும்னு சொன்னீங்களா? எங்கே இருக்கு? போய் பாரு, எட்டி பாரு. எட்டி இருக்கா? ஒரே விஷயம் உண்மையாலுமே சொல்கிறேன்னா சத்தியமாக ஒன்று வந்து புகை கணக்காக போணுச்சு. பொய் சொல்லடப்ப சத்தியமாக அது தென்னை மரத்தை ஒட்டி புகை கணக்காக ஒன்று போணுச்சு. வேற மாதிரி இருக்கு. அப்படி சீக்கிரம் அப்படி ஏய்
எந்த பக்கம் போச்சு இது? பேக்கில் போச்சு. ப்ரோ இது ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு நிமிஷம் ஏதோ ஒன்று டேரெக்டாக கை பார்த்தேன் வேண்டியது. இல்லை நானும் உருவத்தையே பார்த்தேன். எங்கே வந்துச்சு கல்? மேலே மேலே இருந்தா இங்கிட்டு மேலே தரவா. ஏய் யார் மேலே இருக்குது? இங்கே மேலே. ஓ என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஓ ஓ சரி ஒன்று செய்வா. ஏற்றிடலாமா? ஏற்றிட அப்படிதான். அது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா வீடியோ வராதுண்ணா. வீடியோ வராத. எங்கள் ஆளுங்களை யாரையும் தொடாத. பக்கத்தில் வச்சுக்க, உன் கதை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ தூரம் ப்ரோ அவ்வளோ தூரம் போனான் ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சொன்னால் கேளுங்க போயிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ப்ரோ வேணாம் ப்ரோ வாங்க ப்ரோ. எனக்கா வா ப்ரோ. சவுண்டு கேட்டுச்சுதானே? எப்படி என்ன இடம் கிடைச்சு அதாவது அவனு என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறேன். அப்படி வா வா. முள்ளும் மாயால என்ன மாதிரி அது? வா வா அப்படி வா. ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. பிரம்ம ப்ரோ பிரம்ம இருக்கிறியா? சரி போலாமா? போயிடலாமா? ஏய்க்கு அவ்வளோ பயமா நீ? அதுக்கிறாங்க 1 இல்லை 2 இல்லை 2-3 பேர் நிற்கிறாங்க. அப்படி எப்பலாமா? ப்ரோ வேணாம் ப்ரோ. ஆபத்து அவங்க வர நிற்கிறாங்க ப்ரோ. இங்கே பாருங்க நான் எந்த இடத்த சொல்கிறேன்னு தெரியுதா? காது நான் அதெல்லாம் அடிக்கூடாது. ப்ரோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுல்ல? மந்திரம் பண்ணுறவங்க இருக்க போகுது. பார்த்துலாம் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? புரியல. சவுண்டாக சொல்லுங்க. வேணாம் சாவ கொஞ்சம் என்ன ப்ரோ? அது 1 நிமிஷம். 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 1 நி
சவக்குழி 6 அடி இருக்கு. 6 அடி ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம் வந்துருப்பா. ரைஸ் ப்ரோ, போச்ச மாதிரி இருக்கு. வந்துரு, சொல்கிறது கேளு. வந்துரு ப்ரோ, வந்துரு ப்ரோ. போய் கிளம்பு. வேணாம் விட்டுரு, வந்துரு. என்ன இருக்கு மாதிரி இருக்கிற? என்ன விஷயம்? என்ன சொல்றது? வாங்க பசங்க, வாங்க போகலாம். வாயா இங்கே இருக்க தம்பி, சீக்கிரம் வா போலாம். வேணா வா போலாம். என்ன எப்படி இருக்கிறான் அருண் தம்பி? என்ன இதே ரொம்ப இருக்குது. இங்கே பாரு. அப்பளம் வா. இதே ரொம்ப இருக்குது. ஐயா வாப்பலாம் வா. வர தெரியும், வலிக்குது. இதுக்கு தான் சொன்னேன், நீ இந்த இடத்துக்கு வராத, ரொம்ப டேஞ்சான சொன்னால் நீ கேட்க மாட்டேங்க. எனக்கு வர தெரியும். சரி வா, கார் போலாம். எனக்கு வர தெரியும். நீ யாரா வராங்க? போலாம் வா. எனக்கு வர தெரியும். தம்பி வெள்ளாடாத. நான் விளையாடல. அப்பளம் வா. எனக்கு வர தெரியும். போலாம் வா. எனக்கு தனியாக கூட இங்கே இதான் எனக்கு தனியாக இங்கேருந்து வர தெரியும். அருண் வெள்ளாடாத வா. சும்மா இது பண்ணிட்டு இதுக்கு தான் நீ இதுதான் கொண்டு வரக்கூடாதுங்கிறது. எனக்கு தனியாக மந்திரம் பண்ணுற இடம் அதெல்லாம். வா, ஒரு தூக்கு மாட்டி தொங்குனடா. வா அப்பலாம் வா. ஐயோ வா. ஐயோ வா. கிளம்பு வா. என்ன பண்ணுறது? அருணே, யாராவது சொல்லிடுவாங்க. வா போகலாம். எங்கப்பா நான் மண்ணலான்றது? வா போலாம் வா. தயவுசெய்து ப்ளீஸ். நான் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும். நீங்கள் கிளம்பணும். ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. போலாம் ப்ளீஸ். தயவுசெய்து போலாம் வா. அதே இல்லையாப்பா? நீங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா? கிளம்ப முடியும். ஆனால் ரொம்ப போகுது. போலாம் வா. தயவுசெய்து வா போலாம். பேய நான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே இவங்க சொல்லி விட்டுக்கிறாரு பூஜாரி, அங்கே போகாதீங்க, மோசமான இடம்னு சொல்லிட்டு. அருண் பொசஸ்ஸு. வா அருணே. வாப்பலாம் வா. எனக்கு இங்கே இருக்கும். இப்போ போக முடியுமா முடியாதான்னு கேட்டேன். நான் ஏன் பண்ணதை செய்யணுமா? நான் மரியாதையாக கேட்குறேன். இங்கேருந்து போக முடியுமா இல்லையா? நான் தனியாக இருக்கணும். இங்கே நான் தனியாக வந்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்று விட்டு முடியாது. வா கிளம்பா. அதெல்லாம் கல் எடுக்கக்கூடாது. கையை கட்டி விடுவான். கையை கட்டிடுவான். பரவாயில்ல வாப்பலாம் வா. ஏதோ வருதுடா. அடே அப்பா, அங்கே வாரா. அடே கண்ணு இதில் நிற்கிதுடா. இங்கே வர்றான் அருண். வா நிற்கிது அருண். வா. நம்ம அதெல்லாம் பார்க்குறேன். யார் இருக்காங்க? அது உங்களுக்கு தேவையில்லை. யார் இருக்கு? என்னடா அது பேய் பிடிச்சிக்கிறா அருணுக்கு? உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அங்கே யார் இருக்கான்லாம் நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க? ஐயோ நான் பேசுவேன் காருக்கு இட்டுன்னு போயிடலாம். இப்போ தேர் அவன் டெல்லாக இருக்கும்போதே நான் சொன்னேன். ஆயிடுச்சு. நான் கேட்குறேன் என் பேச்சு. தம்பி அதுக்கு தான் தண்ணி எங்கே தெரியலையா? தண்ணி எங்கே இருக்கு? ஏன் கோவப்படுறான்ப்பா. இவனை ஏதோ ஓதி விட்டுக்கிறாங்களா? இவனும் இது
என்ன அதை எடுத்த பார்த்தோன்னே நான் சொன்னேன். இந்த பூஜை இருக்கிற பண்ணிட்டாரா? வரியா இல்லையாப்பா? ஐயோ என்னடா பண்ணுறது? இதர் இதர் தண்ணி நாள் தோணும் போடுங்க. அங்கே இருக்க வாட்ரு. ஏய் ஏய் இதர் வாங்க வாங்க வா. சரி வா. இதர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. இதர் ப்ரேயர் பண்ணு. ஏய் வா 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 அருணே. ஏய் அவன் இதாகிட்டு வரவா. ஏய் அருணே வாங்க வாப்பா. ஏய் வாப்பா அருணே. ஏய் தம்பி இங்கே வர கண்டுகளை வெளியே வருது பாரு. கண்டு வெளியே வருது பாரு. அப்படியே வருது பாரு. ஏய் 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 ஓடுறாப்பா வாப்பா. ஏய் ஓடுறாப்பா. பிடிங்க பிதர். பிதர் பிடிங்க பிதர். பிதர் பில்டிங் இதெல்லாம் போட்டு போகிறாங்க. பிடிங்க பிதர். ஏய் என்ன என்னடா இந்த மாதிரி தம்பி மோசமான இடம் தம்பி இது. ஏய் கூட்டு போ கூட்டு போ கூட்டு போ. நீங்கள் இங்கே இவ்வளோ நேரம் இங்கே நின்றுறீங்க. கட்டிட்டு வரேன் போ. கட்டிட்டு வரேன். ஐயோ பாப்பா போ போ மூடி போ. நீ மூடி போ. பாப்பா சீக்கிரமா என்ன பண்ணுது? ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டென்ட்டு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 2K மேலே எங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்ஃபர்னல் மிஸ்ட்ரீஸ் வந்து சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க. எல்லாேருக்கும் தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, நான் வரும்போதே பார்த்திங்கனாக்கா எனக்கு வண்டி பிரச்சனை வந்துச்சு. தடங்கள் பிரேக் டவுனு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஸோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கேஸ் கட்டு ப்ராப்ளம் வந்துச்சு. வீடு போய் சேரணுங்கிறது ஒரு கேள்விக்குறி. நான் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன், தம்பி வா அருண் வந்துரு இன்றைக்கி வீடியோ பண்ணிடலான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஏன்னா வெளியூர்லலாம் போய் எடுக்க வேண்டியது இருக்குது நிறையா. அதனால் போய்டுவோம், கார்லேயே போய்டுவோம். இல்லைன்னா நம்ம வேறு லெவலில் பண்ணலாம், வீடியோ பண்ணலாம்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன். கூட வந்து கேமராமேன் கொஞ்சம் நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து, ஏற்கனவே கேமரா கொஞ்சம் நல்லா பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால் கொஞ்சம் ஷேக்லாம் பண்ணாமல் கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறோம்.
ஸோ அதே மாதிரி மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்கள், யுனிவர்சல் தமிழ் சேனலில் வந்து என்கிட்ட இல்லாத கண்டென்ட்டு யுனிவர்சல் தமிழ் சேனல் அதானே அருண்? அதானே, ஆமாம். அந்த யுனிவர்சல் தமிழ் அருண் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து நல்ல நல்ல கண்டென்ட் வந்து இதில் இல்லாத கண்டென்ட் அதில் இருக்குது. ஆனால் இதில் என்னென்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இவ்வளோ பெரிய கல் மண்டை மேலே ஊந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நேராக கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் தங்கியிருப்பேன், இல்லைன்னா இங்கே என்ன நடந்திருக்கும். அதுக்கு முன்னாடி பாட்டில் சதர்ந்துச்சு பார்த்தீங்களா, ஒட்டச்சி சதர். ஒரே ஒரு விஷயம், கேமராமேனே எல்லாம் சேர்ந்து உள்ளே போயிட்டுருக்குறோம், பாட்டில் சரியான அடி மண்டெல்லாம் தெரிச்சிடப்போச்சு. பக்கத்தில் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் வந்துச்சு. அது ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோ பண்ணி வந்துட்டோம். ஸோ என்னென்னா, கண்ணி எதிரிலே வந்து ஒரு உருவத்தை நான் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. மைண்டெல்லாம் வந்து ஒரு மாதிரி வேவரிங் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வாந்தி வர மாதிரி, ஒரு மாதிரி வந்து ஹார்ட் பீட் அதிகமாகிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இது எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அங்கேருந்து எப்படி என்னை கூப்பிட்டுருந்தாங்கன்னே தெரில. எப்படி சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, ஒரு அங்கே என்ன நடந்துச்சுன்னு நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அதான் ப்ரோ நான் சொல்லிடுறேன், இது ரொம்ப எப்படி நான் பொசஸ்டானுன்றாங்க, எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. இவர் சொல்கிறாரு நான் பொசஸ் ஆகிட்டேன் உண்மையாலுமே சொல்கிறாரான்னு தரேன் நிறைய ஞாபகம் இல்லை. அதுலேயும் என்னென்னா, அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, லைவாகவே நிறைய விஷயத்தை உணர்ந்தோம். பக்கத்தில் உணர்ந்தோம். ஏதோ நான் பொசஸ் ஆகிட்டுன்றாங்க, அதே மாதிரி இவரும் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அங்கேருந்து கீழே அப்படி அந்த மலையிலேருந்து எப்படி என்னை கீழே இறக்கி கூட்டிருந்தாங்கன்னு தெரியல. காரில் உட்காந்துருக்கேன், ஒரு கொஞ்சம் தூரம் வந்தோன்னு தான் தெரியுது எனக்கு நான் கரெக்டாக இருக்கேன்ட்டு. கல்லால் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, அருணை நான் கூப்பிட்டு வரும்பொழுது அருணை வந்து கல்லெலாம் எடுத்து அடித்து அந்த லைட்டெல்லாம் பிடிச்சி கீழே குத்தி, விலை உயர்ந்த லைட்டு கீழே குத்தி உடஞ்சிச்சு, லைட்டு உடஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து எப்படியோ ஏதோ அங்கேருந்து வந்துட்டோம். வந்ததுக்கு பிற்பாடு ஒரு காட்டை அந்த முள்ளெல்லாம் இருக்கும் தாண்டின பிறகு தான் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், இங்கே வேணாம் ப்ரோ போகலாம் அப்படின்ட்டு அப்படியே சொன்னார். சாமியார் சொன்னார், நீ உள்ளே போனேன்னு வச்சுக்க உனக்கு அவ்வளோதான் அப்படின்னாரு. ஆனால் ஒன்று, நீங்கள் பத்திரமா என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் அப்போவே, வந்தால் பயந்துட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனேன். கண்டிப்பாக சொல்கிறேன், பேயை பார்க்கணும்னு அங்கே போனால் கண்டிப்பாக பார்க்கலாம், என்னென்னமோ நடந்துடும். பயந்துக்கிட்டு தான் நான் பயப்படலை. உள்ளே போனால் வீட்டில் பிரச்சனை, அதாவது குடும்பத்துலலாம் பிரச்சனை வந்துடும், நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோ அதிகமாக கொடுக்க முடியாத காரணமே இதுவும் ஒரு காரணம். கைஸ், தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நீங்களாம் கொடுக்குற சப்போர்ட், நான் சொன்ன மாதிரி 2Kக்கு மேலே எனக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், குல்தாரா வீடியோ கண்டிப்பாக வரும். அங்கே மச்சான் இருக்கிறான், நேராக போயிட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம். அருண் நானும் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா கேமராமேனும் 3 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. நாங்கள் 3 பேர் மட்டும் குல்தாரா வீடியோ கண்டிப்பாக போடுறோம். ஜெசிபில் போய் இறங்கி நேராக அங்கே போயிட்டு முடிச்சுட்டு வர போகிறோம். ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் கொடுக்குறோம் கைஸ். மறந்துடாமல் கொஞ்சம் இது பண்ணுங்கள். நீ பேசுகிறது ஒன்றும் இவர் தான் வந்து எனக்கு அந்த நிகழ்ச்சி வந்து கூட கண்ணிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கேஸுக்கு எட்டுன்னு போய்க்கிறாரு, எத்தனை இதுக்கு போயிடும். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உண்மையை சொல்கிறேன், அந்த சாமியார் பண்ண வேலைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாதிரியாக இருந்துச்சு, அது சொல்ல முடியல. அங்கே உள்ளே போகும்போது அருண் உண்மையிலே கம்ப்ளீட்டாக அவ்வளோதான் வேவரி, மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கீழே உட்காந்து கல்லெல்லாம் சுரண்டிக்கிட்டு எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கும் அதை எப்படி வந்தாலும் தெரில. ஆனால் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். மணி 4 டீ குடிச்சிட்டு வீடு போய் சேர்ந்தா போதாப்பா, ஐயோ ஆண்டவரேன்ட்டு நான் பாட்டு போயினே இருக்கிறேன். வேணாம் இனிமேல் இந்த சைடு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா ஒன்றா, நாங்கள் இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சாது இவரும் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு. இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி சீக்கிரம் வரணும், இந்த லொக்கேஷனுக்கு வரணுன்றனால 3 பேருமே சாப்பிட மாட்டோம். இப்போ பசி எப்படி ப்ரோ இருக்கு சொல்லுங்கள். வயிறு கிள்ளுது போய் சாப்பிட. டைம் ஹோட்டல் இருக்க டீ வடை தான் அதிகபட்சம் கிடைச்சா. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஏரியாவில் வீடியோ எத்தனையோ பேர் இடத்துல எடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சாமி என்ன சொல்ல தெரியுமா, அங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. அதுதான் கேள்விக்குறி. இதுதான் இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கே வேணா எடுத்து வந்துருக்கலாம் ஐபிஎல். ஓகே கைஸ், கண்டிப்பாக நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி 2K கொடுத்துட்டிங்கன்னா குல்தாரா தான்
அருண் சேனல். உங்களோட மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க Comment friends பண்ணுங்க, க்கு ஷேர் தயவு பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமா வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து என்னன்னா நாங்க வந்து அதாவது காசு பணம் எதுவும் எதிர்பார்க்கல, உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் அதுதான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி. அவ்வளோதான். அதான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாப்பாடுனா எங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் உங்கள்கிட்ட இருக்கிற இருந்து கிடைக்கிற சப்ஸ்கிரைப் லைக்கு கமெண்ட் அதுதான். கண்டிப்பாக நீ இப்போ ஒன்றும் இல்லை, நிறைய சொல்லலாம், அதிகமாக சொல்லக்கூடாது. சரி வாணா நண்பர்களே, எல்லாரும் என்ன திட்டிருப்பீங்க, என்னடா அவனுங்க வீடியோ எடுக்கிறானா. ஒரு வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஒரு கஷ்டம் தெரியுங்கிறத நீ சொல்லி வெளியப்படுகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அருண் வணக்கம். கண்டிப்பா இதே டீமோட நீங்க இன்னொரு பயங்கரமா அடுத்தது டாக் டு ட்ரெண்டிங் சூர்யாவும் வரேன்னு சொல்லியிருக்கிறான். கண்டிப்பாக வருவான். வாடா இங்கே தான் வந்து ஓகே நம்ம கிளம்புவோமா? 1 இல்லை 2 இல்லை 250 கிலோமீட்டர் இன்னும் போகணும். போய் வந்து தூங்கணும், படுத்து டயர்டாக இருக்குது. ஓகே கைஸ், லெட்ஸ்